பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமம் மகிமைப்படும்படிக்காய் நாம் துதிக்க வேண்டும் என்று சொல்லிய செய்தியை நாம் கேள்விப்படுகிறோம். ஒவ்வொருவரும் இருக்கிற இடங்களில் தேவனை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இந்த பூமி உருவாக்கப்படும் முன்னரே கர்த்தர் நம்மை அறிந்திருந்தார். தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னரே அவர் உங்களை அறிந்து பெயரிட்டிருக்கிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கும் துதி எப்பொழுது உருவானது என்ற காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 29:35 வாசிக்கிற பொழுது, இப்பொழுது கர்த்தரை துதிப்பே என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இப்பொழுது கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். சங்கீதக்காரன் தாவீது சொல்லியது போல, எந்தன் கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக என்று சொல்ல நீங்கள் ஆயத்தமாகிற பொழுது, கன்மலையானவர் உங்கள் வாழ்க்கையிலே உயிர் மீட்சியையும் உயர்ந்த காரியங்களையும் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி, எந்தன் கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர் என்று உங்கள் வாழ்க்கை களங்களில் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பீர்களானால், அந்த நல்லவராகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையான ஈவுகளை தருவார். இகத்துக்கும் பரத்துக்கும் உரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நீங்கள் நிரம்புவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆதியிலேயே முற்பிதாவின் மனைவியாகிய லேயாள் மூலமாக துதி ஆரம்பமானது என்பதை நாம் 8ஆம் தேதி செய்தியிலே நாம் தியானித்தோம். அவள் தனது 4வது குமாரனை பெற்றெடுத்த வேளையிலே இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொன்னாள். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளைகள் பெற்றெடுக்கப்படுகிற பொழுது, உங்கள் வீடுகளில் சந்ததிகள் தோன்றுகிற பொழுது, உங்கள் கற்பத்தின் கனிகள் உருவாகிற பொழுது, நீங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த துதியின் பிள்ளைக்கு அவள் யூதா என்று பெயரிடுகிறாள். யூதா என்பவனின் சிறப்பு உங்களுக்குத்தான் தெரியுமே. அவன் யார்? வெற்றி பெற்றவன். யூதா யார்? ஜெயபலமானவன். யூதா யார்? துதிக்கிறவன். அவன் துதியின் மகன். துதியின் மகனான யூதா எழுந்து போன பொழுது அவருடைய காரியங்கள், ராஜ்யத்தின் காரியங்கள் ஜெயமாய் மாறிற்று. ஆமென் சொல்லுவோமா? துதியின் மகனான யூதாவின் மேன்மையை பார்க்கிற பொழுது, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ண எங்களில் யார் முந்தி போக வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரிடத்தில் கேட்கிறார்கள். அப்பொழுது பிறந்த தொனிதான், யூதா எழுந்து புறப்பட கடவன். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். ஹல்லேலூயா. எவ்வளவோ பேர் அந்த தேசத்தில் இருந்தார்கள். ஆனால் துதியின் மகனான யூதாவின் கையிலே தேசம் ஒப்பு கொடுக்கப்பட்டது. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? இந்த துதியின் மகனான யூதாவின் மேன்மை என்ன? எதிராயுதங்களை ஜெயிக்கிறவனாய், எதிரிகளை ஜெயிக்கிறவனாய், கர்த்தரால் கொடுக்கப்படும் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறவனாய் இருந்தான். அவன் ஒரு ஜெயம் பெற்ற மனிதன். He is a winner man. அல்லேலூயா. நீங்கள் ஜெயம் பெற்ற வாழ்வு வாழ விரும்புகிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் ஜெயம் பெற்றவர்களாய் மாற வேண்டுமா? நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-4 வரை வாசிக்கிற பொழுது செய்தி சொல்லப்பட்டுள்ளது. 3ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோட யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோட கூட எழுந்து வா, உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோட கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனோடு கூட போனான். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? ரூபன், சிமியோன், யூதா. இதுதான் கோத்திர பிதாக்களின் அட்டவணையின் நியமம். 4ஆம் வசனம் சொல்கிறது, யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவர்கள் பேசைக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். கரம் தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு தாயுடைய துதியினால் பிறந்த பிள்ளை 10,000 பேரை வெட்டும் யுத்த களத்தில் நின்று ஜெயத்தை சுதந்தரித்தான். கரம் தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? துதி என்றாலே ஜெயம், துதி என்றாலே சந்தோஷம், துதி என்றாலே கர்த்தருக்கு பிரியமான ஒரு துணி. நம்முடைய ஆத்மாவின் துதி கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பொக்கே, துதி பூங்கொத்து. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு துதி பூமாலை சூட்டுங்கள். துதியினாலே அவரை
மகிமைப்படுத்துங்கள். கரம் தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1:4 சொல்வது அதுதான். யூதா எழுந்து போனால் ஜெயம். நீங்கள் துதிக்கிறவர்களாக இருந்தால், உங்கள் தாய் துதிக்கிறவர்களாக இருந்தால், உங்கள் சபை துதிக்கிற சபையாக இருந்தால், நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் பெற்ற வாழ்வு வாழ்வீர்கள். இது ஜெய கிறிஸ்துவின் அமைதி அம்சம் அல்ல, வெற்றி கோஷமான ஒரு சாரமாயிருக்கிறது. கர்த்தர் யூதாவை நேசித்தார். கர்த்தர் யூதாவின் மேல் பிரியமாயிருந்தார். அதனால தான் யூதாவின் கையிலே அந்த எதிராயுதங்களை எல்லாம் ஜெயிக்கத்தக்க பலனை கொடுத்தார். யார் உனக்கு விரோதமாய் எழும்பலாம், உனக்கு விரோதமாய் ஒரு தேசமே எழும்பி நிற்கலாம், உனக்கு விரோதமாய் வானமண்டல பொல்லாத சேனையை எழும்பி நிற்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் வருகிற எந்த காரியமும் ஜெயம் பெறாது. நீ விரோதமாய் வருகிற நேரத்திலே முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி, என் தேவனே நான் உம்மை துதிக்கிறேன், பரலோக பிதாவை நான் உம்மை துதிக்கிறேன், ஆவிகளின் பிதாவை உம்மை துதிக்கிறேன் என்று அவருக்கு துதி மாலை சூட்ட ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். நிச்சயமாய் நீங்கள் ஜெபிப்பீர்கள். உங்கள் ஜெபத்திற்கு ஜெயம் உண்டு, உங்கள் துதிக்கு ஜெயம் உண்டு. யோசாபாத்தின் ஜெயம் துதியில் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. யோசாபாத் அன்றைக்கு துதித்தான் பாருங்க, அவனுடைய ஜெயம் துதியிலே இருந்தது. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கி பாடகர்களை நிறுத்தினார்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, 2 நாளாகமம் 20:22, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். உமாலாகும் எல்லாமாகும், உமாலாகும் எல்லாமாகும். அல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகள்ல, பாடுகள்ல, கஷ்டங்கள்ல, நெருக்கடிகள் எல்லாம் வருகிற பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், உங்கள் ஆவியிலே பாடுங்கள். இயேசுவின் தாயாகிய மரியாளை போல உங்கள் ஆத்மாவிலே பாட ஆரம்பிங்க. அவங்க சொல்லுவாங்க, என் ஆன்மா கர்த்தரை மகிமைப்படுத்துது. அல்லேலூயா. என் ஆன்மா. ஒரு மனிதனுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே இடையிலே வருவது ஆன்மா. அவங்க சொல்லுவாங்க, என் ஆன்மா கர்த்தரை மகிமைப்படுத்துது, என் ஆவி தேவனில் களி கூறுது. அல்லேலூயா. வலிகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், நெருக்கடிகள் வரலாம், கண்ணீர்கள் வரலாம், அவமானங்கள் வரலாம், நிந்தனைகள் வரலாம். அந்த சூழ்நிலையிலும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரை துதித்தல். அல்லேலூயா. அன்றைக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்துல 24, 25, 26 வசனங்களை வாசிக்கிற பொழுது, அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே, அப்படியானால் நள்ளிரவு 12 மணி வேளையிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. தேவனை துதித்து பாடினார்கள். அவர்கள் பாடினபடியினால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாடினார்கள் என்று சொல்லப்படவில்லை, சொல்லப்பட்ட செய்தியையும் பாடலையும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 26ஆம் வசனம் சொல்லுது, சடுதியிலே சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. இன்றைக்கு நான் கட்டப்பட்டிருக்கிறேன், என் ஆவியில் ஜெபிக்க முடியவில்லை, நான் கட்டப்பட்டிருக்கிறேன், எனக்கு சமாதான கட்டு இருக்கிறபடினால் எனக்கு சமாதானம் இல்லை என்று ஒருவேளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அந்த சமாதானத்தை இழந்து போனவர்கள், எதிராயுதங்களை சந்திக்கிறவர்கள், எங்க குடும்பத்தில் மாந்திரீகம் பில்லிசூனியம் ஒரு நாளும் குறையல. நீங்க செய்ய வேண்டியது பாடலும் துதியும். அன்றைக்கு சிறைச்சாலையிலே அடிக்கப்பட்டு தொழுமரத்தில் கட்டப்பட்ட பவுலும் சீலாவும் வேதனை அனுபவித்தார்கள். இரத்த காயங்கள் அவரிடத்தில் இருந்தது. எல்லாவற்றையும் மறந்து அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள். அல்லேலூயா. துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. கரம் தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் துதிக்க வைத்தீரே. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் துதிக்க வைத்தீரே. கதவு திறந்தது, கட்டுகள் கலண்டது, கதவு திறந்தது, கட்டுகள் கலண்டது. காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு? காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு? அல்லேலூயா.
ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் யோசாபாக்கு விரோதமாய் யுத்தம் வந்தது போல உங்களுக்கு விரோதமாய் பொல்லாத பிசாசு யுத்தம் செய்யலாம், மனுஷீக ஆவிகள் யுத்தம் செய்யலாம், வாழ்க்கையில் ஜெயமற்று போய் காணப்படலாம். மனுஷீக ஆவிகள் மாத்திரமல்ல, பொல்லாங்கனையும் அக்கினி அஸ்திரங்களை எதிர்க்க முடியாமல் நீங்கள் காணப்படலாம். கவலையே வேண்டாம். உங்க ஒரே வேலை கரம் தட்டி உங்க அறை வீட்டில் பாடி துதி செய்யுங்க. அறை வீட்டிலே அந்த ரங்கத்தில் பார்க்கிற என் பரமபிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பதிலளிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறவர்கள் எப்படி அன்றைக்கு யுத்த களத்தில் வெட்டுண்டு விழுந்தார்களே, ஒருவருக்கு விரோதமாய் கர்த்தர் ஒருவரை எழும்ப பண்ண. நமக்கு வேலையே இல்லை பாருங்க. உங்களுக்கு எதிராக 2 பேர் இருக்காங்களா, அந்த எதிராளிகளை கத்த மூட்டி விட்டுருவா. அவங்களுக்குள்ள வெட்டி அவங்க செத்துருவாங்க, அவங்களுக்குள்ள சண்டை போட்டு அவங்க மாறிடுவாங்க. உங்களுக்கு விரோதமாய் வருகிற யுத்தம் அவர்கள் பக்கமாய் திருப்பப்படும். ஏசாயா தீர்க்கதரிசி 54ஆம் அதிகாரம் அதன் 17ஆம் வசனத்துல சொல்லுவார் பாருங்க. ஏசாயா 54:17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. ஆண்டவர் ஏசாயா தீர்க்கனை கொண்டு சொல்லி இருக்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் கர்த்தர் குற்றப்படுத்துவார். உனக்கு விரோதமாய் நாவுகள் எழும்பி பேசிக் கொண்டிருக்கிறதா? உங்க குடும்பத்தை குறித்து குறை சொல்லி கொண்டிருக்கிறார்களா? ஊழியத்தை குறித்து குறை சொல்லி கொண்டிருக்கிறார்களா? இங்கு வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரம். ஊழியக்காரருக்காய் விரோதமாய் பேசுகிறவர்களை கர்த்தர் சந்திப்பார். நேற்றைய தினம் பாருங்க, ஒரு செய்தியை முடித்து விட்டு ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் கேட்டார், விரோதமாய் எழும்பின ஒரு சிலரை நான் அப்புறப்படுத்தி விட்டேன், இனி யாரை அப்புறப்படுத்த வேண்டும்? நான் சொன்னேன், ஆண்டவரே யாரையும் நீர் அப்புறப்படுத்த வேண்டாம், எல்லாரையும் என்னையும் நீர் ஆசீர்வதியும், அது போதும் என்று சொன்னேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணினதனால் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவிகளை சங்கரிப்பார். அதனால நீங்க ஆவிகளை குறித்து கலங்காமல் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி கவலையை மறந்து துதிக்க ஆரம்பிங்க. ஏசாயா சொன்ன வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே வந்து பலிக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறபடினால் நமக்கு விரோதமாய் எழும்புகிற எதிர் ஆயுதங்களை எல்லாம் நிர்மூலம் பண்ண சர்வவல்லமையுள்ளவராயிருக்கிறார். யோசாபாத்துக்கு ஜெயத்தை கொடுத்த கர்த்தர், யோசாபாத்தின் எதிரிகளை வெட்டுண்டு விழ செய்த கர்த்தர், யூதாவுக்கு முன்பாக பதிவிருந்த கானானியரையும் எமோரியரையும் வீழ்த்தின கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகா ஜெயத்தை கொடுக்க அவர் சர்வவல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஒரே வேலை, நீங்க பாடி துதி செய்யுங்க. யூதாவின் பிறப்பிலே ஆதியிலே ஆரம்பமான துதி போல இயேசுவின் பிறப்பினாலும் இந்த பூமியிலே துதி உண்டானது. லூக்கா 2:14 சொல்லப்பட்டது போல, உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று தூதர்கள் துதித்தது போல இன்றும் என்றும் கடைசி பரியந்தம் நீங்கள் துதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆவியாருடைய திட்டம் அதுவாயிருக்கிறது. லூக்கா 2:20 வாசித்தீங்கன்னா, இந்த துதியை கண்ட மேய்ப்பர்கள், அல்லேலூயா, இந்த துதியை கண்ட மேய்ப்பர்கள் அவர்களும் துதித்து கொண்டு திரும்பி போனார்களாம். கரம் தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? நீங்கள் தேவனை துதிப்பதனால் பெற்றுக்கொள்வது என்ன தெரியுமா? ஐஸ்வர்யம், கனம், சம்பத்து, சகல ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு நாம் தேடுவதெல்லாம் ஆசீர்வாதத்தை தான். நீங்கள் ஓடுவதும் ஆசீர்வாதங்களை தேடித்தான். எப்பொழுதும் ஒரு ஆலயத்துக்கு போனாலும் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு உம்மை துதிக்கிறேன் உம்மை துதிக்கிறேன் என்று 24 மணி நேரம் சொல்லுகிற ஜனங்களை விட விண்ணப்பம் பண்ணுகிற ஜனங்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள். உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணினாள், ஆகார் விண்ணப்பம் பண்ணினாள், அன்னாள் விண்ணப்பம் பண்ணினாள், ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணினார், மோசே விண்ணப்பம் பண்ணினார், நாமும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த நாட்களில் பரமபிதாவை நோக்கி தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினாரே. அப்படியானால் நாமும் விண்ணப்பம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். விண்ணப்பங்கள் குறையட்டும், துதி பெருகட்டும். துதி பெருக பெருக உங்கள் கட்டுகள் ஒவ்வொன்றாய் கலன்று போவதை நீங்கள் காண்பீர்கள். துதி பெருக பெருக உங்கள் கண்ணிகள் துரைப்புண்டு போவதை நீங்கள் காண்பீர்கள். ஸ்தோத்திரம் எவ்வேளையில் ஆரம்பமானது தெரியுமா? கர்த்தருடைய கண்களிலே கிருபை பெற்ற நோவா என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? கர்த்தருடைய கண்களை கிருபை பெற்ற நோவா திராட்சை ரசத்தினால் மதுபானம் பண்ணுகிற பழக்கமுடையவராயிருந்து தன் வேலைகள் முடிந்த பிற்பாடு மதுபானம் பண்ணி தூங்கி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் நோவாவை அதிகமாக நேசித்திருந்தார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்தது பாருங்க. அவன் ஒரு விசை தன் 2ஆம் குமாரனுடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்தின பொழுது இவன் சொல்லுகிறான், மூத்த குமாரனாகிய சேவுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். கானானை சபிக்கிறான். அதனால தான் கானானின் வழித்தோன்றர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். யூதா இழந்து போன பொழுது சபிக்கப்பட்ட கானார்களுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தத்தை நடப்பித்தார். யூதா ஜெயம் பெற்றான். ஹல்லேலூயா. முற்பிதாவாகிய ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சிறையாக பிடித்து கொண்டப்பட்ட பொழுது ஆபிரகாம் தன் கைப்படிந்த 318 வேலைக்காரோடு கூட
தன் சகோதரனை மீட்க புறப்பட்டு சென்றார் என்ற செய்தியை நாம் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு பாருங்க, சாலேமின் ராஜா ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற பொழுது அவன் சொல்லிய வார்த்தை என்ன தெரியுமா? சத்துருக்களை கையிலே ஒப்பு கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற பொழுது சாலேமின் ராஜா சொல்றான், எதிராயுதங்களை சத்துருக்களை ஆபிரகாமின் கையிலே ஒப்பு கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சாலேமின் ராஜா கர்த்தரை ஸ்தோத்தரித்தார். ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? அப்படியானால் உங்கள் சத்துருக்கள் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிற நேரத்திலே நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெயம் பெற்ற வேலைகளை சுதந்திரிக்கிற பொழுது நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஒரு வேளை இல்லாமை மாறுகிற பொழுது, உங்கள் தரித்திரம் மாறுகிற பொழுது, உங்கள் குறைவுகள் மாறும் பொழுது நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். காலையிலும் மாலையிலும் இரவிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நீங்கள் படுத்தாலும் எழுந்தாலும் என் தேவனை ஸ்தோத்தரிங்க. ஆதியாகமம் 14:20 வாசிக்கிற பொழுது, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவன். ஹல்லேலூயா. அவர் யாரு? உன்னதமான தேவன். அவர் எங்கே இருக்கிறார்? உன்னதங்களில் வாசம் செய்கிறார். அவர் உன்னதங்களில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். தானியேல் தீர்க்கதரிசியும் ராக்கால தரிசனத்திலே மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்ட பொழுது தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொன்னார். அப்படியானால் 24 hours என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன காலநிலை வந்தாலும், யுத்தமே வாசல் வரைக்கும் வந்தாலும், தானியேலை போல மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. தானியேல் 2:20 அதைத்தான் சொல்லுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சதா காலமும் உயிரோடு இருப்பவர் உயிருடன் எழுந்தாரே. ஹல்லேலூயா. உனக்காக சதா காலம் உயிரோடு இருக்கிற தேவன் உன் இல்லத்திலே வாசம் செய்கிறபடியினால் தோல்விகளை எல்லாம் கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவான். தானியேல் 3:28 வாசிக்கிற பொழுது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கர்த்தர் அக்கினி சூளைக்கு தப்புவித்த வேளையிலே நேபுகாத்நேச்சார் தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். தானியேல் 3:28 வாசிக்கிற பொழுது, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சொல்லிய காரியம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு நன்மை செஞ்சா மனிதனுக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுகிற கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற அத்தனை பேரும் எந்த காரியத்தை தேவன் செய்தாலும் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை நைட்டு தூங்க போறீங்களா? வழியில போற எத்தனையோ பேர் விபத்தில் அடிபட்டு இருப்பார்கள். நம்மை பாதுகாத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவீங்க. யோசுவானவரும் இயேசு எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்துகிறவராய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவராய் காணப்பட்டார். இயேசு தனக்கு பரலோக தரிசனங்கள் வெளிப்படுத்த போகிற பொழுது, கர்த்தர் அவர் மூலமாய் அற்புதங்களை செய்கிற பொழுது பரலோக பிதாவை ஸ்தோத்திரம் பண்ணுகிறவராய் இருந்தார். மத்தேயு 11:25 வாசிக்கிற பொழுது, அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கேன். எதுக்கு ஸ்தோத்திரம்? எவ்வளவோ ஞானிகள் இருந்தார்கள் இயேசு வாழ்ந்த நாட்களில், எவ்வளவோ கல்விமான்கள் இருந்தார்கள், கற்றறிந்த பெரியோர்கள் இருந்தார்கள், அறிவு பெருகின மூதாதையர்கள் இருந்தார்கள், ஆசாரியர்கள் இருந்தார்கள், மேய்ப்பர்கள் இருந்தார்கள். ஆனால் கர்த்தரோ எல்லாவற்றையும் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தினார். அதற்காக பிதாவை ஸ்தோத்திரம் பண்ணினார். கரம் தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? நீங்களும் கர்த்தர் உங்கள் சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே, நீங்கள் ஒரு ஜெயத்தை சுதந்திரிக்கிற வேளையிலே, தானியேல் போல, ராஜாக்கள் போல, தீர்க்கதரிசிகள் போல, முற்பிதாக்கள் போல, இயேசுவை போல என் தேவனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. அந்த ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அல்லேலூயா. தேவன் பலிகளை அங்கீகரித்து தரிசனமாகிறவர். அன்றைக்கு சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, பான பலி என்றெல்லாம் பல பலிகள் இருந்தது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட 2 பலி, துதி பலியும் ஸ்தோத்திர பலியும். ஆமென் சொல்லுவீங்களா? நம்முடைய இருதயம் செப்பனிடப்பட வேண்டும். தேவன் பலிகளை அங்கீகரிக்கிறார் என்பதற்கு நம்முடைய சாலமோன் ஒரு திட்டமான யோசனை சொல்லுகிற நல்ல ஒரு ஞானியாய் இருக்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கு என்ன எழுதப்பட்டதோ தெரியுமா? அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்திலே 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். எவ்வளவு பலி? 1000 சர்வாங்க தகன பலி. 1000 ஆடுகளாய் இருக்கலாம், மாடுகளாய் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வாழ்கிற இந்த உலகத்தில் அன்றாடம் புசிப்பதற்கு ஆகாரம் இல்லாத ஜனங்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் செய்த பாவங்களுக்காக ஆடு மாடுகளை பலியிட வேண்டுமானால் வசதி படைத்தவர்களால் கூட முடியாது. ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற பாவங்களுக்கு பலி செலுத்த முடியுமா? அதற்காகத்தான் ஆண்டவர்
ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக உதடுகளை காளை என்று சொன்னான். காளைகளை பலியிடுவதற்கு பதிலாக உங்கள் உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திரங்களை மனப்பூர்வமாய் தேவனுக்கு செலுத்த ஆரம்பியுங்கள். சாலமோனை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அந்த தகன பலியை செலுத்தி பலியிட்ட அன்றைய தினமே கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். தரிசனமாகி அவன் கேளாத ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் சாலமோனுக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. சர்வாங்க தகன பலிபொருள் என்ன தெரியுமா? அன்றைய காலகட்டத்தில் லேவியராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 7ஆம் வசனம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் அவன் செய்த குற்றத்து நிமித்தம் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன். அல்லேலூயா. இதுல அழகா எழுதியிருக்கார் பாருங்க. சாலமோனுக்கு சக்தி இருந்தது, ஆனா நமக்கு அந்த சக்தி இல்லை பாருங்க. அழகா எழுதியிருக்கார், ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால், அதற்குண்டான வருமானம் இல்லாதிருந்தால், அதற்குண்டான நிர்வாகம் இல்லாதிருந்தால், அதற்குண்டான சத்துவம் இல்லாதிருந்தால் 2 புறா குஞ்சுகளையாவது குற்ற நிவாரண பலியாக புறா அல்லது புறா குஞ்சு இதை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அவர்களுடைய இரத்தம் சிந்தப்படும் பொழுது மனுஷனின் பாவத்துக்கு நிவர்த்தி உண்டாகும் என்று ஆதி காலங்களிலே நம்பப்பட்டது. சர்வாங்க தகன பலியின் பிரமாணம் என்னவென்றால், லேவியராகமம் 5:9 சொல்லுகிறது, அதன் இரத்தத்தின் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் பக்கத்தில் தெளித்து மீதியான இரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே வடிய விடுவானாக. இது பாவ நிவாரண பலி. ஹல்லேலூயா. அந்த இரத்தத்துல கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தில் விட வேண்டுமாம். இப்படி மனிதன் ஆடு மாடுகளையும் புறா குஞ்சுகளையும் பலியிட்டால் வருங்கால சந்ததி ஆட்டையும் காண முடியாது, மாட்டையும் காண முடியாது, புறா குஞ்சுகளையும் காண முடியாது. அப்படியாய் மனிதனின் பாவம் பெருகி கொண்டு போகிறது. அதனால தான் கர்த்தரே வந்து தன் ஒரே குமாரனை தேவ பலியாக, தேவ ஆட்டுக்குட்டியாக, தெய்வீக பலியாக இந்த பூமிக்கு அனுப்பி சர்வாங்க தகன பலிபொருளாய் மாற்றினார். அவரை பலியாக்கி அவர் கல்வாரி சிலுவையிலே மாண்டதனால், அவரது கடைசி சொட்டு இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டபடினால் அவர் நமக்காய் பலிபொருளானார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சர்வாங்க தகன பலியின் பிரமாணம் இரத்தம் தெளிக்கப்படுதல். ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் கல்வாரி சிலுவையிலிருந்து வடிந்தோடியதினாலே இன்று நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஏசாயா 1:18 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாகும் என்று. அல்லேலூயா. நம் பாவங்கள் இரத்தாம்பரத்தை போல் சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாகும், பஞ்சை போல் வெண்மையாகும். அல்லேலூயா. இந்த சர்வாங்க தகன பலியின் பிரமாணத்தை அறிந்து கொண்டோம். பலிபீடத்தில் அக்கினி இரவு முழுவதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பலிபீடத்தில் மேலுள்ள அக்கினி என்ன செய்யணும்? எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த எரிகிற பிரமாணம் எதை குறிக்கிறது? நம்முடைய இருதயமாகிய பலிபீடம் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியாகிய அக்கினினால் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆவியில் அனலாய் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அன்றைக்கு எலியா தன் பலிபீடத்தை செப்பனிட்டான். பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். அவனுடைய இருதயம் செப்பனிடப்பட்டிருந்தது. அவனுக்கு முன்பாக இருந்த பலிபீடம் செப்பனிடப்பட்டிருந்தது. இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடங்கள், உங்கள் இருதயத்தில் இருக்கிற கவலை, வெறுப்பு, கசப்பு, வைராக்கியம், பொறாமை இதெல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்காக உங்கள் இருதயத்தை சுத்திகரித்து பலிபீடத்தை ஆயத்தம் செய்வீர்களானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். சாலமோன் சர்வாங்க தகன பலி செலுத்தின பொழுது தேவன் அவருக்கு தரிசனமாகி கொடுத்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் 1000 வெண்கல பீடத்தில் பலி செலுத்தும் நிர்வாகம் இல்லை. அதனால 1000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்த ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1000 சர்வாங்க தகன பலியிட்ட ராஜா ஆசீர்வதிக்கப்பட்டது போல நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11-12 வரை நீங்க படிச்சீங்கன்னா, நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கேளாமல் தகன பலியிட்ட ராஜாவை தேடி வந்துட்டார். அவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட உடனே சொல்றார், போக்கும் வரத்துமா இருக்க ஜனங்களை விசாரிப்பதற்கு ஞானம் வேண்டும் என்று. கர்த்தர் சொல்லிய காரியம், நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுளையும் கேளாமல் ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினால், ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன்னிருந்த ராஜாக்களுக்காயிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காயிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றான். இன்றைக்கு நீங்கள் துதிக்கிறது வெறுமையாய் போகவில்லை. இதில்
செய்தியை கேட்கிற அநேகர் வீடுகளில் துதிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். உங்கள் துதிக்கு பலன் உண்டு, துதிக்கு கனம் உண்டு, துதிக்கு சத்துவம் உண்டு, துதிக்கு வல்லமை உண்டு. அந்த துதிகளினாலே உங்கள் கட்டுகள் எல்லாம் கலன்று போகும். பிசாசான் வைத்த கண்ணிகள் எல்லாம் தெறிப்புண்டு போகும். இந்த கிருபையின் காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பலிப்பொருளாய் வந்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே பலியானபடியினால் நாம் பலிப்பொருளை செலுத்த தேவையில்லை. சாலமோன் போல பலி செலுத்த நிர்வாகம் இல்லை, எங்களுக்கு சக்தியும் இல்லை என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தர் துதிக்க ஆரம்பிங்கள். சர்வாங்க தகன பலிகளை அங்கீகரித்து அவரை ஆசீர்வதித்த தேவன் நம்முடைய துதிகளில் வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறார். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற பரிசுத்த தகப்பன், யாக்கோபை சிருஷ்டித்தவரும் யூதாவை உருவாக்கினவரும் லேயாள் வாயிலிருந்து துதியை எழும்ப பண்ணினவரும் சாலேமின் ராஜாவை ஸ்தோத்தரிக்க பண்ணவரும் நேபுகாத் நேச்சாரை ஸ்தோத்தரிக்க பண்ணவருமாகிய நம்முடைய பரலோக தேவன் இன்றைக்கு உங்களை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் அழைக்கிறார். ஏசாயா 43:21 24 மணி நேரம் உங்கள் இருதயத்தில் வர வேண்டும். நான் தேவனுக்காய் உருவாக்கப்பட்டவள், நான் தேவனுக்காய் ஏற்படுத்தப்பட்டவன், நான் தேவனுடைய துதியை சொல்லி வருவேன் என்று. அப்படியானால் அவர் நம்மை தமக்கென்று தெரிந்தெடுத்தார், ஏதேனில் தம்மை நமக்காகவே உருவாக்கினார். அந்த ஜனங்கள் அவருக்காக உருவாக்கப்பட்டார்கள். இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். நம்முடைய வேலை என்ன? ஒவ்வொரு நாளும் துதியை சொல்லி வருவது. காலை எழுந்தவுடன் இரவு தூங்க செல்லும் வரைக்கும் அவருடைய துதியை சொல்லி வாருங்கள். இதை நன்கறிந்த தாவீது எல்லா காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை துதிங்க. தனி மனிதனாக இருந்தாலும், அவரை துதிக்கிற ராஜாவாய் இருந்தாலும், அவரை துதிக்கிற அதிகாரியாய் இருந்தாலும், அவரை துதிக்கிற சகல பெரிய தேசத்தின் தலைவர்களாய் இருந்தாலும், அவர் உயர்வையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பத்தையும் ஞானத்தையும் கொடுத்து உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவரை துதிக்கவும் அவருடைய உதடுகளின் காளையை பலியிடவுமே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தீர்மானம் செய்யுங்கள், பரிசுத்த உள்ளத்தோடு பாவமில்லாத உதடோடு துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனை நான் என்றைக்கும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் கனி கொடுக்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன். உதடுகளின் காளை என்பது ஸ்தோத்திர கனி என்று சொல்லப்பட்டது. நீங்கள் செலுத்துகிற ஸ்தோத்திர பலியின் மறுபெயர் ஸ்தோத்திர கனி. அல்லேலூயா. தேவனுக்கு செய்யும் ஸ்தோத்திர பலிகள் இன்று மட்டுமல்ல, இந்த நாள் மட்டுமல்ல, செய்தியை கேட்கிற இந்த நேரம் மட்டுமல்ல, என்றைக்கும் சதா காலங்களிலும் நீங்கள் ஏறெடுக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்வார். அப்படி ஒப்பு கொடுப்போமா? தேவன் நல்லவராயிருக்கிறார். நீங்கள் அவரை துதித்து மகிமைப்படுத்துவீர்களானால் உங்கள் வாழ்க்கை ஜெயமாய் மாறும். துதிக்கிறவன் ஜெயம் பெற்றவனாய் மாறுவான். இன்றைக்கு ஒருவேளை கண்ணீரோடு நீங்கள் காணப்படலாம், துக்கத்தின் பாத்திரத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறான். எத்தனை பேர் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்பீங்க? எல்லா நேரமும் துதிக்கிற மனிதர்களாய் மாறுங்கள். உங்கள் குறைவிலே, கண்ணீரின் காலத்திலே, துக்கத்தின் காலத்திலே கர்த்தரை நோக்கி பாருங்க. தரித்திரர் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள், பாவிகள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள். நீங்க நினைச்சா, நீங்க துதிச்சிங்கன்னா, பாவியா இருந்தாலும் பரிகாரியா இருந்தாலும் சத்துருக்களுக்கு முன்பாக யுத்தம் செய்கிறவர்களாய் காணப்பட்டாலும் பிற மனிதர்களுக்கு விரோதமாய் எழும்புறவர்கள் நீங்களாய் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், நீங்க செய்த காரியங்கள் உங்கள் தலையின் மேல் விழாதபடிக்கு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. அப்பொழுது உங்கள் வாழ்க்கை ஜெயமாய் மாறும். ஒருவேளை உங்களுக்கு எதிராயங்கள் வைக்கப்பட்டது என்று அறிந்து அவர்களை சபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அவர்களை சபிக்காதிருங்கள். தேவனை நோக்கி பார்த்து அவர்களுக்காக மன்றாடுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது உங்களுக்கு செய்த தீமைக்காக அவர்கள் கலங்கி தவிப்பார்கள். அல்லேலூயா. இப்பொழுதும் நாம் ஜெபிப்போமா? கர்த்தருடைய பரிசுத்த கரம் நம்மத்திலே இறங்கும்படிக்காய் உங்களால் முடிஞ்சா நீங்க தேவ சமூகத்திலே அப்படியே முழங்கால் படியிட்டு, இல்லையில் உங்கள் இல்லங்களிலே முழங்கால் படியிட்டு என்னோடு கூட ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். என்னை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் துதிக்கிறேன் ராஜா. அப்பா, அந்த செய்தியை பார்க்கிற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள், ஆண்டவரை யூடியூப் மூலமாய் பார்க்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புத கரம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரை. துதி உனக்கு ஜெயத்தை கொடுக்கும் என்று சொன்னீரே. துதிக்கிற யூதா ஜெயித்தானே, துதித்த யோசாபாத் ராஜா ஜெயத்தை பெற்றுக்கொண்டாரே, துதித்த ஏசாயா தீர்க்க தரிசி கர்த்தருக்கு பிரியமானவனாய் மாறினாரே. ஏசாயா 25:1 சொல்லுகிறது, அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர், நீரே என் தேவன், உம்மை உயர்த்துவேன் என்று சொன்னார். இன்றைக்கு என்னோடு கூட தேவனை உயர்த்த எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க?
24 hours என் அப்பாவின் தெரிந்த நாமங்களை சொல்லி சொல்லி துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் என்ன நெருக்கடியில் இருக்கிறார்கள் என்று தெரியாது ஆண்டவரே, என்ன உபத்திரவத்தில் இருக்கிறார்கள் என்று தெரியாது ஆண்டவரே, இருதயத்தில் சொல்ல முடியாத கவலையோடு இருக்கிற ஜனங்கள் உண்டே ஆண்டவரே. என் ஜனத்துக்காய் திறப்பிருந்திருக்க ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த ஜனங்கள் துதிக்கும்படியாக, இந்த ஜனங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய அடியாள் வந்து நிற்கிறேன் தகப்பனே. இந்த வார்த்தையை எப்பொழுதும் கேட்கிற ஜனங்கள் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிற பொழுதே, கேட்கிற பொழுது சத்துவம் வெளிப்பட்டது. பலனற்ற எனக்கு கர்த்தர் பலனை கொடுத்தார், சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவத்தை கொடுத்தார். தீங்கு நாட்களில் போராடி கொண்டது எனக்கு ஆண்டவர் தீங்கு நாட்களுக்கு என்னை நீங்களாக்கினார். புத்திர சந்தானம் இல்லாமல் இருந்து அழுது கொண்டிருக்கிறேன். எத்தனையோ விசை கற்பத்தின் கனிகள் அதம் பண்ணப்பட்டது. ஆண்டவர் எனக்கு ஒரு சந்தானத்தை கொடுக்க மாட்டாரா என்று கெஞ்சுகிற பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கற்பத்தில் கர்த்தர் வைக்கிறார். அடைக்கப்பட்ட கதவுகள் உங்களுக்காய் திறக்கிறது. கற்பத்தின் வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். 7 வருடம் ஆகிறது, 5 வருடம் ஆகிறது, 2 வருடம் ஆகிறது, 6 மாத காலமாகி கூட நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கற்பத்தின் கனியை கொடுக்க, கற்பத்தின் கனிகளை உருவாக்குற தேவன் அற்புதத்தை செய்வேன் என்று. பலகீனத்தோடும் வியாதி படுக்கையோடும் ஆராதனைக்கு செல்ல முடியாமல் வீடுகளில் இருந்தால் அவர்களை கர்த்தர் தொட்டருளுமே சுவாமி. உம்முடைய ஆவியினாலே அலங்கரிங்க, சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. வியாதி படுக்கை மாறி அவர்கள் ஆலயத்துக்கு செல்லட்டும். என் தேவனை நான் உம்மை துதிக்கிறேன். என்னோடு துதிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், அவர்கள் எந்த தேசத்தில் இந்த செய்தியை கேட்டாலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. ஆங்காங்கே பூமி அதிர்ச்சிகளையும் கொள்ளை நோய்களையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. 2024 ஆரம்பத்திலே மோசே கால பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்படியாய் சில இடங்களில் வாகனங்கள் பூமிக்கு உள்ளாக சென்று விட்ட செய்தியை கேட்கிறோம், வீடுகள் உள்ளாக சென்று விட்ட செய்தியை கேட்கிறோம். தாத்தானையும் அவன் கூட்டத்தாரை விழுங்கின செய்திகள் இன்றைக்கு வெளிவருகிறதே ஆண்டவரே. அவைகளை இந்த தேசம் சந்திக்காதபடி இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் உம்மை துதித்து துதித்து தேசத்தை ஆசீர்வாதமான தேசமாய் மாற்ற என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. துதிக்கிற வீடுகள் ஜெயம் பெற்ற வீடுகளாய் மாறுவதாக. ஜெய கிறிஸ்து இவர்களுக்கு முன் செல்வீரா, இவர்களுக்கு நன்மை செய்வீராக, அதிசயங்களை காண பண்ணுவீராக, அற்புதங்களை காண பண்ணுவீராக என்று நீர் கொடுத்த அதிகார நாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள வல்ல நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். என்னோடு கூட ஒரு சிறு வரியை பாடி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன்.